Everyone, welcome back to my channel. Welcome back to my channel, The Daily Dailies. Rishika here. எஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் வந்து ஆக்சுவலி இன்லாஸ் வந்திருக்காங்க வீட்டுக்கு. ஸோ கோயில் தான் போகிறோம். ஸோ எந்த கோயில் என்ன ஏது அப்புறம் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது அவங்களுக்குலாம். ஸோ எஸ் அதெல்லாம் பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். Okay, they're waiting for us. Now we are going down. Okay, see you. See you. Two monkeys. ஸோ எஸ் இது வந்து எனக்கு ரொம்ப டயர்டான டே. காத்தாலே வந்து பார்த்திங்கன்னா கோவில் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் லஞ்ச் குக் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதை பண்ணி அப்படியே மெண்டஸ் இஷான் ஸ்கூல் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து எங்களுக்கு ரொம்ப 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 ட்ரிகர் பண்ணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாயிடுச்சு. எங்களுக்கு அந்த ஸ்கூலோட இம்ப்ரெஷனே வந்து எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து குட் இம்ப்ரெஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட் இம்ப்ரெஷன் தான் வந்தது. அது எதுக்கு வந்ததுனாக்கா, கிட்டத்தட்ட ஸ்கேம் மாதிரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இவனை சேர்த்தது வந்து நல்ல ஸ்கூலு, ஒரு நல்ல பேர் இருக்கிற ஸ்கூலில் தான் சேர்த்தோம். பட் அங்கே பார்த்திங்கன்னா அவங்களோடது ஆக்சுவலி 3 branches இருக்குது. அதில் வந்து 1 branch தான் எங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு. பிகாஸ் அதர் 2 branches வந்து படிப்படியாக இருக்குது, டியூப்ளெக்ஸு ட்ரிப்ளெக்ஸ் வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ஏறி இறங்கவும் அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏன்னா பசங்க விளையாடிட்டு தள்ளிட்டு ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னா படியில் தட் இஸ் அன்சேஃப் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து இன்னொன்று 3rd branch வந்து அவங்களோடது பிளெயின் 1 floorலேயே வந்து ஸ்கூல் இருந்தது. ஸோ அங்கே தான் நாங்கள் சேர்க்குறோம் அப்படின்னு கட்டாயம் பண்ணி ஜான்லேயே வந்து நாங்கள் ஸ்லாட் புக் பண்ணி அட்மிஷன் பண்ணிட்டோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஓகே ஃபீஸ்ன்றது வந்து 1 time பே பண்ணாலும் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணாலும் அதே காசு தானே, இன்னைக்கு இல்லை நாளைக்கு பே பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்து ஃபுல் ஃபீ பே பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலி வந்து நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிட்றது கத்தால.
ஓகே. ஸோ அப்படி இருந்ததுனால, நாங்க வந்து ப்ரிஃபரபிளா அந்த ஒரு 3 பிரான்ச் தான் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு பக்கமாவும் இருந்துச்சு. மீன்வைல் அங்க என்ன சொல்கிறது, ஓகே அங்கே டீச்சர்ஸ் கூட எல்லார் கூடவும் அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருந்தான். ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸாக வந்து போயிட்டு இருந்தான். அதுக்கு முன்ன 1 மந்த் வந்து சம்மர் கேம்பில் விட்டுருந்தோம். ஸோ இதெல்லாம் போகவும் ஓகே என்ன சந்தோஷமாக இருக்கும், ஓகே அவனும் செட்டில் ஆகிட்டான், அட்ஜஸ்ட் ஆகிட்டான் ஸ்கூலில் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து நாங்கள் யோசிச்சுட்டு வந்து நாங்கள் இருந்தப்போ சடனாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு நிமிஷம் அந்த எந்த பேரண்ட்ஸ்க்கே ஆகட்டும் அந்த ஒரு வார்த்தை நம்ம கேட்டோம்னா அது வந்து நமக்கு டைஜஷன் ஆகாத மாதிரி அவங்க பண்ணாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட வந்து ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னும் முன்னையும் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, 4 பேர் தான் இருக்காங்க பசங்க இந்த பிரான்ச்சில். ஸோ வந்து நாங்கள் ஈஷானை வந்து அந்த வேறு 2 ஸ்கூலில் நீங்கள் எந்த ஸ்கூல் சொன்னீங்கனாலும் ஓகே, அங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாமா, அதுவும் உங்கள் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து அப்போ கேஷுவலாக எடுத்துட்டேன். ஏன்னா அவங்க அப்பையும் வந்து எங்களுக்கு வந்து சொல்லலை இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நான் வந்து இல்லை நாங்கள் ஸ்டார்டிங்லேயே பேசின மாதிரி இந்த பிரான்ச்சில் தான் நாங்கள் வந்து அவனோட ஸ்கூலிங் ஸ்கூல் லைஃப் முடியணும், ஐ மீன் நர்சரி வந்து இங்கே தான் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போவும் அவங்க சொல்லலை. நாங்களும் ஃபீ பே பண்ணிட்டோம், ஃபுல்லாக ஃபீ பே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே ஆல்மோஸ்ட் 15th அன்னைக்கு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை இப்படி அன்றைக்கி தான் சொல்கிறாங்களே எங்களுக்கு இப்படி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நாங்கள் வந்து இஷானை மட்டும்தான் ஷிஃப்ட் பண்ணணுன்னு இருக்கோம். பிகாஸ் அவங்க என்ன நம்ம குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான வேலை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நாங்கள் வந்து சமூகமாக பேசி ஓகே வி வாண்ட் டு க்ளோஸ் த என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபீ வந்து ரிட்டன் வாங்கி வேறு ஸ்கூலில் சேர்த்துருக்கோம். ஐ மீன் இன்னும் அவன் போக ஆரம்பிக்கலை, பட் வேறு ஸ்கூல் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ என்ன சொல்கிறதுனா லாஸ்ட்டில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்களுக்கு ஆக்சுவலி அவங்களுக்கு டே 1 தெரிஞ்சிருக்கு, பட் அவங்க 1 டைம் கூட எங்களுக்கு இன்ஃபார்மே பண்ணலை. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்களாமா, ஓகே இவனை பார்த்து அந்த பசங்க சேஞ்ச் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா ரிவர்ஸில் தான் ஆகிட்டுருக்கு. இஷான் தான் அவங்க மாதிரி சேஞ்ச் ஆகிட்ருக்கான்னு சொல்லும்போது வந்து அது வந்து எங்களால் ஏற்றுக்க முடியல. பிகாஸ் இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் இல்லையா. ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு சைல்டை வந்து அப்நார்மலாக இருக்கிற பசங்க கூட படிக்க வைக்கிறதோ இல்லை விடுறதோ வந்து இட்ஸ் நாட் தட் சேஃப். ஓகே எனிவேஸ் நல்லா கொஞ்சம் திட்டி கொண்டு இது பண்ணும்போது அவங்களுக்கே மூஞ்சி இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு லாஸ்ட் டைம் பேசும்போது. ஸோ எனிவேஸ் வி க்ளோஸ் த என்ரோல்மெண்ட் இன் தட் ஸ்கூல். அண்ட் எஸ் இதில் நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்று வந்து ஃபுல் ஃபீஸ் எப்போவும் பே பண்ணாதீங்க ஃபார் த ஸ்கூல்ஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அடிக்கடிக்கும் வந்து நம்ம கான்வர்சேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடிக்கடிக்கும் நம்மளோட சைல்டு பிஹேவியரை பார்த்துட்டே இருந்தால் தான் கொஞ்சம் நமக்கு வந்து தெரிய வரும். பிகாஸ் இவனும் வந்து கொஞ்சம் ஆஃப்டர் ஸ்கூல் டேஸ் வந்து அவன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிட்டான். நான் வந்து ஓகே சம்திங் அவன் ஓவர் எக்ஸைட்டட் ஆகிட்டு எல்லாம் கற்றுக்கிட்டு அப்படி இருக்கான்னு நாங்கள் நினச்சோம். பட் பார்த்திங்கன்னா that actually was the impact from that other kid. ஸோ இதெல்லாம் ஆகும்போது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அண்ட் எஸ் இது நான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அண்ட் யா now anyways we just closed the enrollment in that school and yeah that's all. இன்றைக்கெலாம் டே வந்து இப்படியே ரொம்ப இதுவாக போச்சு. டியூஷன் அண்ட் யா மார்னிங் கோவில் போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
லஞ்சை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நியூ ஸ்கூல்கிட்ட நான் போயிருந்தேன். ஓகே, அங்கேருந்து வந்து டியூஷன் டைம் ஆயிடுச்சு. ஸோ டியூஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஓகே. டுமாரோ வந்து நாளைக்கு வந்து ஒரு பையனோடது பர்த்டேன்றதுனால பர்த்டே செலிப்ரேஷன்லாம் கொஞ்சம் லைட்டாக பண்ணோம். நத்திங், ஒரு விஷ் பண்ணோம். அந்த பையன் வந்து கேக்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தான். ஸோ ஸ்வீட். ஸோ ஹி வாண்டட் டு ஷேர் ஹிஸ் ஸ்வீட்ஸ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படிலாம் போச்சு. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணி எவ்ரி திங் இஸ் டன். நவ் என்னென்னா வி ஆர் ஜஸ்ட் லிவிங் ஃபார் ஹோம் காட். குலதெய்வம் கோயில் தான் போகிறோம். ஸோ நாளைக்கு தான் வந்து கிளம்பணும். ஸோ எஸ், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஐ எம் ரியலி வெரி மச் டயர்ட். அண்ட் யா, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்க போகிறேன். ஸோ எஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் எஸ், இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, பாய். பாய். Okay.